நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி பயிலரங்கம் இன்று 985வது நாள். தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும் இந்த நிகழ்வில் மாதம் ஒரு புத்தகம், மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். இந்த தலைப்பில் இன்று வரை 10 பேர் அவர்கள் கருத்தை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்று நம்மிடையே அவர்கள் கருத்தை வழங்க இருப்பவர் என் சிவகுமி மேடம். இவர்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர்கள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயினர். ஒரு இனிய ஒரு பணியில் இருப்பவர். ஆசிரியர் பணி அறப்பணி மாதிரி நம்ம நர்ஸ் பணி ஒரு அறப்பணி, அதிலும் நர்ஸுக்காக பயிற்சிகள் கொடுக்கும் ஒரு அரிய பணியில் இருப்ப ஒரு நபர். நம் நற்புலரி தளத்தில் ஒரு மிக பெரிய வலுவான தூணாக செயல்பட்டு எப்பவெல்லாம் அதில் எந்த சுணக்கம் ஏற்பட்டாலும் உடனடியாக அதை தீர்த்து வைப்பதில் ஆர்வம் மிகுந்த ஒரு நபர். கதாசிரியர், புத்தக எழுத்தாளர், கவிதேவதை என்று நற்புலரி அரங்கால் ஒரு விருது வழங்கப்பட்டவர். கண்ணியமிக்கும் நேரத்தில் கவிதை வரிகளை உருவாக்குவதில் வல்லமை படைத்தவர். சிறந்த பேச்சாளர், பயிற்றுனர், இனிய பண்பாளர், இனிமையாக பேசுபவர். இத்தனை பெருமைக்குரிய என் சிவகுனி மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமை கொள்கிறது. மேடம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த அதிகாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த புத்தகம். இப்போ வரைக்கும் நம்ம ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழியை பத்தி தான். அதாவது நம்ம வாழ்க்கையில பல மொழிகள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு சிறந்த தமிழ் பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் அப்படிங்கிற தலைப்பு. இதை KGF பழனிசாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் எனக்கு லைப்ரரியில இருந்து கிடைச்சது. ஸோ நான் நூலகம் செல்லும் போது எனக்கு எந்த புத்தகம் முதல்ல கண்ணில் படுதோ அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவேன். அதுக்கப்புறமா அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த புத்தகம் பார்க்கும் போதே எனக்கு அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு சில கதைகள் படிக்கிற அனுபவங்களாகட்டும், ஒரு கிரைம் ஸ்டோரிஸ் அப்படின்னா ரொம்ப நீண்ட பக்கங்கள் இருக்கும். அதை படிச்சு அதோட சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும் அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது. ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல அந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொல்ற மாதிரி புத்தகங்கள் இருந்துச்சுன்னா அது டக்குன்னு படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க அந்த மாதிரி புத்தகத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வார்த்தை அப்படின்னா அதுல நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். அந்த வகையில் இந்த பழமொழி புத்தகம் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கும் பேசுறோம். அதாவது எந்த இடத்துல பழமொழியை நம்ம பேசாம இருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பழமொழி ஒரு மனுஷனோட ஒரு அழியாத சொத்து அப்படின்னு சொல்லலாம். முந்தைய தலைமுறையினர் அனுபவங்களை அவங்க வாழ்க்கையில கண்டுபிடிச்ச, அதாவது ஒரு இதுல வாழ்க்கை அப்படிங்கறதுல இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இந்த விஷயங்களை அதுல நம்ம அனுபவத்தின் மூலமா அறிந்த விஷயங்களை தலைமுறைக்கு கடத்த வேண்டியது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பங்கு தான் இந்த பழமொழிகள் நம்மளுக்கு செய்யுது. இந்த பழமொழியோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பொருள் ஆழமான கருத்தை நம்மளுக்கு விதிக்கிற விதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எந்த விஷயத்தையெல்லாம் தவிர்த்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி
கருத்துக்களை வந்து சுருங்க சொல்லி நம்மளுக்கு எளிதில் விளங்க வைக்கக்கூடிய திறன் வந்து பழமொழிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய பழமொழிகளை வந்து இன்னைக்கும் கடந்து வந்துட்டே தான் இருக்கும். இதுல நம்மளுக்கு பழமொழிகள் நம்மளுக்கு என்னெல்லாம் கத்து கொடுக்குது, அதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பழமொழி வந்து உங்களோட ஒழுக்கத்தை வந்து முதல்ல கத்து கொடுக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை நெறிய வந்து கத்து கொடுக்குது. நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட அறிவு வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பழமொழிகள் வந்து மிகவும் உபயோகமா இருக்கு. இப்போ நம்மளோட மொழி இனிமைய வந்து பழமொழிகள் வாயிலா வந்து நம்ம அறிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ பழமொழியில வந்து சமூக ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம நம்மளோட அனுபவ பாடம், இதெல்லாமே வந்து பழமொழியோட பயனா சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு பயன் இருந்தாலே அதை வச்சே நம்ம நிறைய பயன்களை அடைஞ்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை தாண்டி பழமொழியில இத்தனை பயன்கள் இருக்கிறது நம்ம வந்து உணர்ந்தணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயத்துல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த மாதிரி தீமைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கே நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது பழைய சிந்தனைகளை வந்து நம்ம இன்னும் அதையவே நம்பிட்டு அதையவே கேட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ அந்த பழைய சிந்தனையை வந்து இன்னும் வந்து சொல்லிட்டே இருக்கிற மாதிரி நிறைய பழமொழிகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அந்த விஷயத்த வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி, அதாவது அதோட முடிவு வந்து உடனடியா தெரிஞ்சுக்கிற மாதிரியான பழமொழிகள் வந்து இருக்கு. ஸோ அந்த முடிவு அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும். அதற்கான ஒரு தேடல் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லாம போயிடும். ஸோ அந்த மாதிரி பழமொழிகள் ஒரு சில இடங்கள்ல தீமையா செஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு விசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ஒரு தவறா பயன்படுத்துறதுக்கு பழமொழிகள் வந்து முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய சிந்தனை வந்து நம்ம சிந்திக்க விடாம பண்றது. அதுக்கப்புறம் இப்ப ஒரு சில இனத்தவரை மட்டும் பத்தி பேசுற மாதிரியான பழமொழிகள் எல்லாம் இருக்கு. சமூக பாகுபாடு, இதெல்லாம் வந்து இன்னும் வந்து பேச வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கோம். எவ்வளவுதான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒற்றுமை, அன்பு, அதெல்லாம் எல்லா மதங்களையும் கடந்து சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் சாதி, பாலினம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வறியவனுக்கு வானமும் சுருங்கும் அப்படின்னா, ஒரு ஏழையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வானம் கூட நம்ம கிட்ட வந்து வராது அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனோட முயற்சியை வந்து சுத்தமா வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி இருக்கும் இந்த பழமொழியில. அப்புறம் காலில் விழுந்தால் மாளிகை கிடைக்கும். இந்த பழமொழியை நீங்க உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சுயமரியாதையே வந்து அழிக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க காலில் போய் விழுந்தாதான் நம்மளுக்கு அந்த மாளிகை கிடைக்குது அப்படின்னா, எந்த ஒரு பொருள், செல்வம், எந்த ஒரு பதவி இது கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட மரியாதையை விட்டுட்டு போய் அந்த பொருள் வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அது நிச்சயமா தேவையில்லை. பிறந்த இடம் தாழ்ந்தால் வாழ்வு உயராது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் வந்து உயர்த்திட்டு இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான். அதாவது ஒருத்தர் வந்து கல்வி கற்று முன்னேறி இருக்காரு அப்படின்னா அவர் எந்த இடத்துல வேணாலும் பேசக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு. ஆனா அதையும் வந்து இந்த பழமொழிகள் வந்து நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய வகையில் இருக்கு. பிறந்த இடம் தாழ்ந்தால் வாழ்வு உயராது, ஒருவன் வந்து தாழ்வான குலத்துல பிறக்கும் போது அவனால முன்னேற முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழிகள்லாம் சொல்லுது. அப்புறம் நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது, விதி விதைத்தால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதையும் தாண்டி விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற பழமொழிகளும் இருக்கு. ஸோ ஒரு சில பழமொழிகள் வந்து நமக்கு தீமையை வந்து விதிச்சிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறப்பே பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஒரு மகிழ்ச்சியும், பெண் குழந்தை பிறந்தா ஏதோ ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்ட மாதிரியும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்களை வந்து கரை சேர்க்கணும், வரதட்சணையை, எந்த பிரச்சனையினாலதான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா பெண்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் இன்னைக்கு வந்து ஆஹ் வருங்கால தலைமுறைகள் வந்து இப்போ முற்றிலும் மாறிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணை கேட்டால் ஆனந்தம், பெண்ணை கேட்டால் பேயாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தையா, சரி செலவு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேச்சுக்களை வந்து நம்ம காதுல கேட்டுட்டே தான் இருக்கோம். இந்த சொற்கள்லாம் முற்றிலும் மறையணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த அந்த ஒலிகள்லாம் வந்து காதுல எதிரொலிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
நிறைய உண்மைகளை வந்து நம்ம தலைமுறைக்கு வந்து சுருக்கமா சொன்னாலும், ஏன்னா நம்ம அவசர ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட உட்கார்ந்து அறிவுரையா நீங்க பொறுமையா எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு தெளிவான வழி காட்டணும் அவங்களுக்கு. அதே சமயம் அந்த தலைமுறை வாழ்வியல் அனுபவங்களையும் கடத்தணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த பழமொழிகள் வந்து செய்யுது. இந்த பழமொழிகளோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது நம்ம அறிவுரையா இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு அறிவுரை குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, அது அறிவுரை பழமொழிகளா சொல்றாங்க. இப்ப என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தனித்து இயங்க முடியாது ஒரு விஷயத்த செய்யும்போது. அதனால ஒரு கூட்டமா ஒற்றுமையோட இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பழமொழி வந்து உணர்த்துது. "ஒற்றை மரத்தால் காடு ஆகாது, தனிமரம் தோப்பாகாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் பழமொழி. இந்த பழமொழி வந்து நம்மளுக்கு அறிவுரையை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒப்புமை பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு கையில பூமாலை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய உங்க கையில கிடைக்கும்போது, அதோட செயலோட நேர்த்தி அப்படிங்கிறதே முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒப்புமைப்படுத்தி சொல்றதுக்கு பழமொழிகள் வந்து உபயோகமா இருக்கு. அதுக்கப்புறம் அனுபவ பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம எதை விதிக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை செய்வோம். இப்ப நன்மை செஞ்சோம் அப்படின்னா நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வழிகாட்டும் பழமொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பழமொழிகளை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகளை நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சா அதாவது நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? பிறருக்கு உதவியவன் புண்ணியவான், தீமை செஞ்சா வந்து அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி பழமொழிகள்லாம் சொல்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நல்ல விஷயங்களை செய்யும் போது நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த நல்ல வார்த்தை அப்படிங்கிறதே வந்து அவங்கள மேலும் மேலும் நன்மை செய்ய வைக்கும். ஒரு இடத்துல நல்லது நடக்கு அப்படின்னா அதை சுற்றியும் நல்லதுதான் நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை சக்தி உருவாகக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பழமொழிகள் நம்ம வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நமது மொழிக்கே வந்து ஒரு தனி அழகு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க பழமொழிய. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 95 பக்கங்கள் இருக்கு. இது வந்து 1987லயே எழுதியிருக்காங்க இந்த புத்தகம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கம் பாத்தீங்கன்னா மின்னுவதெல்லாம் பொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எந்த ஒரு பொருளை பார்த்தாலுமே அத பொண்ணு அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கும்போது நம்ம அவங்களோட எல்லா குணங்களும் வந்து இது பண்ண முடியாது, அலசி ஆராய முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து நான் ஒரு பழமொழி அதோட விளக்கங்களும் கொடுத்துருக்கேன். அதோட நீங்களும் உங்களோட கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் வந்து அவரு கேள்வியும் பதிலும் வந்து கொடுத்திருக்காரு. இப்போ இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா அகர வரிசையிலிருந்து தொடங்கி கடைசியில வௌ வரைக்கும் இந்த ஒவ்வொரு பழமொழியா கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய பழமொழிகளை வந்து கேட்டுட்டுதான் இருப்போம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில தொடங்கியிருக்காங்க. இதுல வந்து நம்மளோட மனசுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. நம்மளோட முகம் வந்து அதை காட்டி கொடுத்துரும். ஒரு செயல்ல ஈடுபடும் போது நம்ம நல்லது செய்யறோமா இல்ல வேற விதமா செய்யறோமா அப்படிங்கிறத நம்மளோட முகம் வந்து காட்டி கொடுத்துரும். இததான் வந்து அதாவது ஒரு 4 வார்த்தையில நமக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை வந்து இந்த பழமொழி நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலுமே கூட ஒரு ஆத்திரப்பட்டு அந்த செயலை செய்யும் போது அந்த செயல் இருக்கிற ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அந்த ஒரு கோபப்படும் போது நம்மளோட குணத்துல மாற்றம் ஏற்பட்டு அந்த செயல் வந்து சிறப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இறைக்க இறைக்க கிணறு சுரக்கும். அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிணத்துல தண்ணி அரிச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த கிணத்துல தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க நல்ல குணத்தை வந்து உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு குணத்தை வந்து வளர்க்கறதுக்காக இந்த பழமொழிகள் வந்து சொல்றாங்க. ஈயாதார் வாழ்ந்தென்ன இண்டு செடி தலைத்தென்ன. ஈயாதார் வாழ்ந்தென்ன இண்டு செடி தலைத்தென்ன. இந்த பழமொழி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செடிகள் வந்து நம்மளுக்கு பயன் இல்லாம வளர்ந்துட்டே இருக்கும்.
அந்த பயன் இல்லாம வளர்ற செடினால நம்ம அதை வந்து பெருசா ஒன்றும் மதிக்க மாட்டோம். ஆனா அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பணம் வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட பணம் சேர்ந்துட்டே போகுதுன்னா அந்த பணம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இடத்துல இருக்கணும். ஒரு அதாவது பயனே இல்லாம அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உபயோகம் இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து கொடுக்கிற தனத்தை வந்து நம்ம அதிகமா வலியுறுத்தி இந்த பழமொழிகள் வந்து சொல்லுது. உதட்டில் உறவும் உள்ளே பகையும். நம்ம வந்து மனசுல ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறோம். அதாவது ஒருத்தங்க பார்க்கும்போது நம்ம நேரில் அவ்வளவு கலகலன்னு சிரிச்சு பேசுவோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு பகையோட இருப்போம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறோம்னா, நல்ல ஒரு உண்மை நிலை வந்து இல்லாம இருக்கிறது தான். போலித்தன்மை அது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். இததான் வந்து இந்த பழமொழி சொல்லுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ள அன்போடு பேசி பழகணும். யார்கிட்டயும் வந்து காழ்ப்புணர்ச்சி காட்டாம நமக்கான ஒரு ஆனந்த நிலையை வந்து மித்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான். எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருகிறாய், உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன தருகிறாய். இந்த பழமொழி பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் சாதாரண ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறது மனிதர்கிட்ட இருந்து இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் அப்படிங்கறத யாரும் இருக்கவே முடியாது. கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெருசா இருக்காது. ஆனா அதே நம்ம வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை வந்து நீங்க கொடுக்குற இடத்துல இருங்க. சோ அந்த இடத்துலதான் வந்து அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போதுதான் நட்பும் உறவும் வந்து பலப்படும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. சோ எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துல கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கறது 2 பக்கமுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமாந்தவன் ஏமாந்து கெட்டான், ஏமாற்றியவன் இடி விழுந்து கெட்டான். இப்ப நம்ம ஒருத்தங்க ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஏமாறுறான் அப்படின்னு தெரிஞ்சுனா நம்மளுக்கு ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தோணும். ஆனா அதை நம்ம மனசாட்சி கிட்ட கேட்டு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்களை இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா நீங்களும் ஏமாறுவீங்க அப்படிங்கிறதையும் இந்த பழமொழி சொல்லுது. அதுக்கப்புறம் 5ல் விளையாதது 50ல் விளையுமா. அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு பருவத்துல நம்ம என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும். நீங்க 5 வயசுல ஒரு செடியே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த மாதிரி வளைச்சு வைக்கணுமோ அது வளரும் போது நீங்க வளைச்சிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து ஈஸியா பண்ணிடலாம். அதே சமயம் அது வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அதே மாதிரிதான் ஒரு குழந்தைய வந்து நம்ம 5 வயதுல திருத்திட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல நம்ம எதெல்லாம் கத்து கொடுக்க விரும்புறோமோ நல்ல பழக்க வழக்கங்களாகட்டும் என்ன நம்ம அதாவது நீங்க ஒரு மனிதன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நேர்மறையா ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்க விதைக்கணும் அப்படின்னா அதை 5 வயசுலயே நீங்க சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொடுத்தாலும் அதுல ஒரு பயன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கை தட்டினால் ஓசை எழும்புமா. அதாவது ஒரு கையை நீங்க தட்டும்போது சத்தம் வருமா. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளா இருந்து எதையுமே நீங்க சாதிக்க முடியாது. சோ நட்பு உறவு சமூகம் இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் வந்து இந்த பழமொழி. ஓடி ஓடி பணம் தேடுவதை விட உட்கார்ந்து ஒரு காசு சம்பாதிப்பது நல்லது. இப்ப நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா பணம் அப்படிங்கிறத நோக்கி மனிதன் வந்து ஓடிட்டே இருக்கான். இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. பணம் இருந்துச்சுன்னா நீங்க ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். காசை வச்சுட்டு நீங்க ஆரோக்கியத்தை கிடைச்சா பரவாயில்லையே. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு பணத்தை நோக்கி ஓடுறதுக்கான நேரத்தை தவிர்த்து விட்டு நம்ம அந்த ஆரோக்கியத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரம் வந்து ஒதுக்கணும். இது நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்போம். இதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லி தர்றது அனுபவங்கள். எத்தனையோ காசு இருக்கும் ஆனா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும் போது நமக்கு இருக்கிற ஒரு வழி பாருங்க. நம்ம எல்லாரும் சுத்தி இருப்பாங்க. ஒரு மனிதர் வந்து நம்மளை பார்த்து நம்மளோட வலிக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நேரத்துல அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி தர்றது. அப்புறம்
கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நிறைய பழமொழிகள் வந்து கேட்டிருப்போம். அதாவது நீங்க ஒரு முயற்சியை தொடங்குறீங்க, அதாவது நம்மளுக்கு பரீட்சைக்கு போறோம் அப்படின்னா அதை படிச்சுட்டு போனோம்னா நம்ம வந்து நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும். அதை விட்டு போட்டு நம்ம படிக்காம புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுதான் இந்த பழமொழி சொல்றாங்க. நம்மளோட எண்ணம், செயல், வடிவம் இதெல்லாம் வந்துட்டு நல்லதா இருக்கணும். அது வந்து உழைக்கிறத வலியுறுத்தி இந்த பழமொழி வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ கண் கெட்டு போனதுக்கு பின்னாடி போய் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அதுல ஒரு பயன் இருக்காது. ஸோ இந்த பழமொழி இதை தான் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி காற்றுள்ள போதே தூற்றுக்கொள். ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு இயல்பா எளிமையா வந்து கிடைச்சிடாது. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பழமொழி. இந்த பழமொழிக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு லாட்டரி சீட்ல வந்துட்டு ஒரு டைம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாய் இல்ல ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க அதையவே வந்துட்டு நீங்க லாட்டரி சீட்டா வாங்கிட்டு ஒரு தடவையும் வாங்கி அதோட அதோட பலன் வந்து ஒரு சில நேரங்கள்ல இல்லாம போயிடும். அது ஏமாந்தும் போகக்கூடாது. ஸோ எந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த நாளுக்கான வாய்ப்புனா அதை இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழ்குலத்தவன் ஆனாலும் கற்றவன் மேல் குலத்தான். அதாவது ஒருத்தங்களோட குலம் அதை வச்சு வந்து நம்ம எதையுமே வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது. நம்ம 4 வார்த்தை படிச்சிருக்கிறோமா, 4 வேலை நம்மளுக்கு செய்ய தெரியுதா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம இப்போ கல்விதான் வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல உயர்த்துது அப்படிங்கிறதுக்கு இந்த பழமொழியை வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இப்போ ஒருத்தங்க நம்ம நிறை குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில குறையில்லா மனிதர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு குறை இருக்கும். அது அவனோட மனதளவுலயும் இருக்கும், உடல் அளவுலயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உற்று நோக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு சுற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து தூரமா போயிடும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அவரோட நம்ம வந்து எந்த ஒரு வெறுப்பு உணர்வுகளை காட்டாம நம்ம நட்பு பாராட்டும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த உறவுகள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அதாவது ஆசை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அளவு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது ஒரு எல்லையற்றது. நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ஒரு செயலை செய்யணும்னா அந்த செயலை மட்டும்தான் நீங்க செய்யணும். அதை விட்டு போட்டு நம்ம அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு ஆசையை ஒரு நேரத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆசையும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான். அதாவது 2 சைடும் இல்லாம இருக்கிறதுக்கு பத்தி தான் சொல்றது இந்த பழமொழி. கோல் சொல்லி குடியை கெடுப்பதா. ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணத்தை வந்து போய் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லி அந்த கோல் மூட்டுறது அப்படிங்கறத ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அது அந்த நேரத்துக்கு வேணா வந்து அந்த மனிதருடைய கெட்ட குணத்தை சொல்லி அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட பத்தி நீங்க சொல்லும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் வந்து என்ன ஆகும்னா ஒரு முள்ளு மாதிரி அவங்கள வந்து குத்திட்டே இருக்கும். ஸோ இதனால அவங்க வேற விஷயத்துல நல்லதே செஞ்சிருந்தாலும் கூட அவங்க கிட்ட வந்து அவங்களோட நட்பு வந்து கெட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இது எத்தனைதான் சொன்னாலும் இவங்கள திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜென்மத்துல பிறந்தாலும் செருப்பால் அடிச்சல போகவே போகாது ஜென்மத்துல பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்லவனாகவும் கெட்டவன் ஆகிறதும் வந்து அந்த சின்ன சின்ன வயசுல வந்து கத்துக் கொடுக்குற பழக்கம் அது நம்ம ஆயுள் வரைக்கும் நீடிக்கும். அதுதான் வந்து நம்மளோட மனசுல வந்து அப்படியே பசுமரத்தாணி போல பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பழமொழியுமே வந்து நிறைய பழமொழிகள் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு. இதுல கடைசியா இருக்கிற ஒரு பழமொழியோட நான் வவ்வாலுக்கு நீளவும் தெரியும், குறுகவும் தெரியும். வவ்வால் இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப நீளமாகவும் போகும். அதே சமயம் அது அந்த அத ஒரு இடத்த வந்து அடையும் போது அது அதோட நிலைய வந்து தக்க வச்சுக்கும். அது மாதிரி ஒரு மனிதன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இன்ப துன்பம் அப்படிங்கிறது 2மே இருக்கும். இததான் வந்து சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு இன்பம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு துன்பம் வரும்போது அதை பற்றி பெருசா எதையும் இல்லாம கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுல வந்துட்டு ஒரு மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இன்பமும் துன்பமும் 2 கலந்து ஒற்றை நாணயம் மாதிரிதான் வந்து வாழ்க்கை.
இதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ரசிக்கணும். அதுல இருக்கிற சூட்சுமத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பழமொழிகள் ஒவ்வொன்றுமே சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். துன்பமும் இன்பமும் கலந்த வாழ்க்கையில மூதாதையர்கள் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா. இந்த பாதையில போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதையை காட்டுறாங்க, இதுல வேலி இருக்கும், நீங்க போக முடியாது அப்படின்னா அதை நம்ம கேட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த பழமொழிகள் வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல நீங்களும் வந்துட்டு ஒவ்வொரு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கே வந்து நிறைய தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தங்க முன்னேறணும் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து நிச்சயமா வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இத வந்து ஒரு சுய முன்னேற்ற நூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதாவது திருக்குறள் எப்படி வந்து எல்லா விஷயங்களுமே அதுல இருக்கோ அது மாதிரி இந்த பழமொழிகள் வந்து நமக்கு வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு வழியை வந்து காமிச்சு நம்மளை கைப்பிடிச்சு கூட்டி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை நீங்க ஒருவருமே படிச்சு அதோட சுவையை வந்து அனுபவிங்க. அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரே வார்த்தையில நம்ம ஒருத்தங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னா முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே பழமொழிகள் வந்து நம்மளை உயர்த்துற மாதிரியான நேர்மறையான பழமொழிகளை வந்து நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கலாம். அதை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூட நம்பிக்கைகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பழமொழியில இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து முற்றிலும் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நிறைவா சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த நமது தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நமது அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி சுகினி மேடம். எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் எடுத்து சூப்பரா சொல்லியிருக்கீங்க. பழமொழிகள்னு ஒன்னே அதோட பேர்லயே தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம். அந்த விஷயம் பார்த்தோம்னா நம்மளுடைய அவங்களோட அனுபவத்துல இருந்து அவங்களோட பொது அறிவுல இருந்து பல விஷயங்கள் தெரிவிச்சிருப்பாங்க. ஒரு புத்தகம் மாதிரி தான் பழமொழிங்கிறது வந்து ஒரு புத்தகம் சொல்லாத விஷயத்தை ஒரே ஒரு 2 வரி பழமொழி சொல்லிடும். பார்த்தீங்கன்னா, "ஐந்தில் விளையாது 50ல் விளையுமா" அப்படின்ட்டு. இன்னைக்கு ரிசர்ச் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட அந்த வேல்யூஸ், அந்த பண்புகள்லாம் வந்து 10 வயசுக்குள்ளேயே ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா, சிறு வயசுல ஆசிரியர்களும், நம்மளுடைய பெற்றோர்களும் என்ன சொல்றாங்களோ, அந்த மாதிரி அவங்களோட வேல்யூஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழிகள்லாம் மேக்ஸிமம் ப்ரொஆக்டிவா திங்க் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். "காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்." ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போதே அதை வந்து நம்ம வந்து உடனே நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சின்னதா அந்த காலத்துல இந்த நெல்லு தூத்துறத அந்த இன்சிடென்ட்டை வச்சு நமக்கு புரிகிற மாதிரி சொல்றது. "குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லைன்ற" ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அருமையான பழமொழி. சுற்றம்னா நம்ம நெய்பர்லேருந்து, ரிலேட்டிவ்லேருந்து, ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து சின்ன சின்ன குற்றங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சுத்தமா நம்மளால யார்கிட்டயும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது அப்படின்னு பல தகவல்களை அருமையாக கூறி சென்றீர்கள். பழமொழியோட பெருமைகளையும் சொல்லியிருக்கிறீங்க. அதுல வந்து டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்கீங்க. சிலதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை சார்ந்து ஒரு ஒரு இனம் சார்ந்து அதை தாக்குற மாதிரிலாம் பழமொழிகள் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துக்கலாம்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுபநிகழ்ச்சிகள் கொண்டாடும் அவர்கள் யாராவது நம்ம தளத்தில் இருந்தால் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையும், உடல்நலம் தேடி வர உடல்நலம் கொண்டவருக்கு ஒரு பிரார்த்தனையும் வைப்போம். இப்போ நம்ம தளத்தில் இருக்காங்களா? பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அவர்கள். இல்லை என்றால் நம்ம வந்து உலகம் முழுவதும் இந்த நிகழ்வுகள் கொண்டாடும் அனைவருக்கும் நற்பகை குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இது ஃபீட்பேக்கான நேரம். கைவர்த்தினீங்கன்னா வரிசையா ஃபீட்பேக் கூப்பிட்டுடலாம். நாகவல்லி மேடம், நீங்க பேசுங்க. பரவாயில்ல. முதல் முறையாக கை வைத்துக்காங்க. நன்றி.
நற்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேம் ரொம்ப அருமையா ஒரு பழமொழியை சூப்பரா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது பழமொழி எது நன்மை தீமைங்கிறத நாம அதை மூட நம்பிக்கையை எப்படி விளக்கிக்கணும், எது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படணும் உபயோகப்படுங்கிறத பார்த்து அந்த பழமொழியை நம்ம கற்றுக்கணுங்கிறதும் நல்லா எளிமையா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. அப்படியே அந்த ஆர்டர் பிரகாரம் வரும்போது எங்க உதட்டில் உறவும் உள்ளே பகையும் அடுத்து ஒவ்வொன்னாவ காணுமேன்னு தேடுனேன். அதுக்காட்டி மாறிட்டீங்க டக்குன்னு. அதையும் கவனிச்சேன் நானு. ஏன்னா இன்ச் பை இன்ச்சா ஒரு ஒரு வேர்ட்லயும் எப்படி சொன்னீங்கங்கிறத அவ்வளோ அக்யூரேட்டா நான் கவனிச்சேன். சூப்பரா இருந்தது மேடம். நல்லாவே அருமையா பேசுனீங்க ஒண்ணொன்னும். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். சின்ன புஸ்தகமா இருந்தாலும் அதுல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நம்ம படிக்கிறது எவ்வளவு முக்கியம், அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோங்கிறத நல்லா சொன்னீங்க. நல்லா இருந்தது மேடம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ நாகவல்லி மேடம். அருமையாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. முதன்முறையாக ஃபஸ்ட்டாக நன்றி. உங்களோட செஷனையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தது நித்யாதேவி மேடம். உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு அருமையா சிவகணி மேம் சொன்னாங்க. எனக்கும் அந்த கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, அது மாதிரி எனக்கு பழமொழியும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை திருவார்த்தை அப்படின்ற மாதிரிதான் எங்க சாரை கூட நான் நிறைய தடவை கூப்பிடுவேன். நிறைய வளன்னு சொல்லி புரியறதுக்கு ஒரு சின்ன விஷயம். அதுவும் நிறைய பேருக்கு நேரமில்லன்னு பிகு பண்ணிக்குவாங்க. ஆனா மேமோடைய நேரத்தை சரியா பிளான் பண்ணிக்குவாங்க. என்ன யார்கிட்ட எதை கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுனாலதான் பல விஷயங்கள் நமக்கு நல்லா புரியுது. நண்பருடைய வார்த்தை எப்படி சொன்னா ஆமா தானே, இப்படி அழகா தெளிவா நானும் கவனிச்சேன். ஆனா வந்துருச்சு, ஆவணா வந்துருச்சு, ஈனா வந்துருச்சுன்னு. அப்புறமும் வரப்போறது இல்லை அப்படின்னு வெளியில போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரிதான் இல்ல அப்படின்றது இப்ப பேசின மேம் மூலமா கேட்டுருக்கு. ஏன்னா சொல்லிப்பாங்களோன்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நல்ல சிறப்பு, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நாங்களும் உங்களுடைய பல மொழியா நினைச்சு நாங்க ஃபாலோ பண்றோம். ரொம்ப அருமை. ஆத்தருக்கு நன்றி சொல்லிருங்க. மென்மேல் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி சகோதரி. நன்றி நித்யாதேவி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. பழமொழியை கிழமொழியாக எடுக்காம நமக்கு உபயோகமான மொழியாக எடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அருமை. வீரசேகரன் சார். அன்பு எளிமைய சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொன்ன மாதிரி 5-6 நாட்களாக நமது டெக்னிக்கல் இஷ்யூல மாட்டி இன்னைக்குதான் உங்கள் அனைவரோடு இணைய வாய்ப்பை பெற்றேன். அதற்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. அம்மா அவர்கள் எல்லாம் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு முதல் அக்கு வரைங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சில பழமொழிகளை நம்ம எடுத்துக்கிற வகையில கொஞ்சம் தவறு பண்றோம்னு சொல்லுவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னா ஏதோ ஆக்குறதும் அழிச்சிடுறாங்க பெண்களை. அப்படி இல்லை. நன்மை என்பது ஆவதும் பெண்ணாலே, தீமை என்பது ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, ரொம்ப யோசிச்சுதான் செய்வாங்க. அதனால தீமை என்பது அழிவதும் பெண்ணாலே. அதே மாதிரி சேலை கட்டிய மாந்தரை நம்பாதே அப்படிங்கிறதுனா அப்ப சேலை கட்டின எல்லாரையும் நம்பாத அப்படி இல்லை, சேல் அகட்டிய அப்படின்னு பிரிச்சு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கண்களை விரிவா பாக்குற பெண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்கள நம்பாதேன்னு தான் சொன்னாங்களே கட்டிய சேலை கட்டிய இப்படி பல மொழிகள் அதுல இருக்குது. அதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த வகையிலே நமது கவிதேவதை அவர்கள் இன்று மிகச்சிறப்பான ஒளிவை தந்திருக்கிறார். அவர்களுக்கு நமது அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி. இதை நான் டெய்லி சொன்னேன். நன்றி வீரசேகரன் சார். போனவங்க தான் திரும்பி வரணும், மறந்தவங்கள தான் நினைச்சுக்கணுன்ற மாதிரி அவங்க இங்கேயே தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃபீட்பேக் மூலமா கவிதைகளையும். நன்றி உங்க ஃபீட்பேக்கு. தாமோதரன் ஐயா. புலரிக்கு இனிய காலை வணக்கம். பழமொழிகள் என்றாலே பழைய மொழிகள் தான், ஆனால் புதிய வாழ்க்கைக்கு அது ஒத்து வருமா என்று
எனக்கு தெரியவில்லை, ஒத்து வராதுதான். குரல் ஒன்றை அடி, பழமொழி ஒரே அடிதான். அது குரல் மறக்க முடியாது. இந்த ஒற்றை அடி உண்மையே மறந்துவிடும். அது மறந்தாலும் அதன்படி யாரும் நடப்பதில்லை. ஏனென்றால் எங்கள் வீட்டில் 5 பெண்கள், 1 அக்காள், 4 தங்கைகள். நான் ஒருவன் தான். ஆண் பிறந்தால் அரசாளும் என்பார்கள். இல்லை, அது மிக மிக தவறு. பெண்கள் 5 பேர் எங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைத்து அவர்கள் வீட்டில் திருமணம் செய்து கொண்டு சுகமாக இருக்கின்றார்கள். அக்கால் தான் இப்பொழுது காலமாகிவிட்டார் தவிர மற்ற 4 பேரும் நலமாகத்தான் இருக்கின்றார்கள். அதில் ஆண் பிறந்தால் அரசாளும் என்பதற்கு என்ன பழமொழிக்கு என்ன பொருள்? ஒன்றில்லை. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையாக வளர்த்து அனைவரையும் படிக்க வைத்து அவர்களும் கல்வி கற்று குடும்பத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற பெருமையான ஒரு விஷயம். பழமொழி, இந்த ஒரு பழமொழி பொய்த்து விட்டது என்றது என்னுடைய கருத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிறப்பான ஒரு பழமொழிகளை கூடிய அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நற்புலரி மூலியமாக. நன்றி, வணக்கம். நன்றி ராமன் சார், உங்களோட அருமையான ஒரு ஃபீட்பேக். வெங்கட்ராமன் சார், நீங்க. வணக்கம் நற்புலரி மேடம். இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது பழமொழிகள் அப்படின்றது சில நேரத்துல சில கிழமொழிகளா இருக்கும் அப்படின்றது, அதை நம்ப வேண்டாம் அப்படின்றது, எப்படி அது மாறி இருக்கு அப்படின்றது. ஆனா பழமொழிகள் முதுமொழிகளாவும் இருக்குன்றது ரொம்ப அழகா கூட்டிட்டு காமிச்சிங்க, அதுவும் அருமையா இருந்தது. அப்போ இடத்துக்கு தகுந்தாப்புல நேரத்துக்கு ஏத்த மாதிரி பழமொழிகள் அமையும் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எது நமக்கு ஒத்து வருது அப்படின்றத ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து முன்னோக்கி போகணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு கிளாஸ் செஷனோட முக்கியமான சாராம்சமா நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அருமை மேடம், ரொம்ப அருமையா பேசினீங்க, ரொம்ப அழகான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இல்லையா, பழமொழிகள் என் வாழ்க்கைக்கு எதுவும் விட்டு போகாது, தேவையில்லாததை எப்படி மாறி வருது அப்படின்றத இந்த புத்தகத்துல இருக்கிறத நீங்க ரொம்ப அழகா நீங்க காமிச்சீங்க அப்படின்றது இருக்கு. என்னோட இது பார்வையில இன்னைக்கு செஷன் ஒரு நாளும் ஒரு முத்தாய்ப்பாதான் இருக்கு அப்படின்றதுல சொல்றதுல தப்பே இல்லை. அந்த இதுதான் இருக்கு. அதாவது ஒரு சொல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு செஷன்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு செஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அது கரெக்ட். ஆனா இன்னைக்கு செஷன் நேற்றை விட நான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப நாளைக்கு வரப்போற செஷன் இதை விட இன்னும் நல்லா இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரப்போற செஷன் அதை விட இன்னும் நல்லா இருக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கறது தான் இந்த நற்புலரி அப்படின்ற இந்த தளம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது மேடம். சோ எல்லோரும் இன்புற்று வேறொன்று வரியின் பராபரமே அப்படின்னு சொல்லி நலம் தரும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ வெங்கட்ராமன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக். தங்கையுடையால் படைக்கஞ்சால், சிவசங்கரி மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரியின் இனிய காலை வணக்கம். அக்கா செலக்ட் பண்ணியிருக்க புக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழமொழியும் விளக்கங்களும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நிறையா பழமொழி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள் சகோதரிக்கு. சார், நம்ம ஒரு குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தோம்ல சார், அந்த குழந்தை நேற்று வரைக்கும் இது மரபணு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே இப்போ எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை நல்லா இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு உங்களை எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சாங்க. நான் அந்த பேபியோட ஃபோட்டோ ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். ஷேர் பண்ணிடுறேன் குரூப்ல. இப்போ ஜஸ்ட் அந்த பேபியோட ஃபோட்டோ மட்டும் காமிச்சு பண்ணுங்க மேடம். சார். தேங்க்யூ. நல்ல குட்டி, அழகு குட்டி, தங்க குட்டி. பிரார்த்தனைகளுக்கு வலு உண்டு என்பது தெரிகிறது. நன்றி. நற்புடலில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ சார். ரமேஷ் சார், ஒரு சின்ன ப்ரிவிலேஜ். இந்த நேரத்துல நானும் என்னுடைய பிரார்த்தனைகளை இன்னும் பலப்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த செவிலியர் சத்யபிரியா அப்படிங்கிறவங்க
இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன், அவங்களுக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை பண்றாங்க. அதனால உங்களுடைய பிரார்த்தனைகள்ல அவங்க நல்லா மீண்டு பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்றது இப்போ நமக்கே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதை ஒரு கோரிக்கையா வச்சு விண்ணப்பிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி அதனாலதான் சார். சத்யபிரியாவுக்கு வந்து 558க்குள்ளயாச்சும் நம்ம நற்பலர் பண்ணுவோம். குடும்ப சார்பா நல்ல ஒரு பிரார்த்தனை கொடுப்போம். கண்டிப்பாக தேறி வருவார்கள். நற்குணம் படைத்தவர்கள் கண்டிப்பாக நல்லா தேறி வருவார்கள். அவங்களுக்கு எல்லாருமே பிரார்த்தனை, அவங்க ஃபீட்பேக் போது ஒரு பிரார்த்தனையும் தெரிவிச்சுக்கலாம். ஹீலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த பழமொழிகள்ங்கிறது பத்தி ரொம்ப அழகா நிறைய பாயிண்ட் அடிச்சாங்க. 2 விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப அட்டன்டிவா பார்க்க முடிஞ்சுது. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டும் இருக்கேன். ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கேன் நானு. ஏன்னா நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு வலிக்கும், அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே நமக்கு வலிக்குங்கிற அந்த தன்மையோட வாட் இஸ் த இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும்ன்றதும். அதை தவிர வந்து இன்னொரு விஷயம் வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது கூடவே கூடாது. படிக்கும் போதே ஒழுங்கா படிச்சுட்டா பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்பா, எதுக்கு ஃபெயில் ஆயிட்டு திருப்பி படிச்சு பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லுவேன். அதனால பண்ண வேண்டிய விஷயத்த அந்தந்த நேரத்துல அந்தந்த வேலையை அந்தந்த அப்பப்பவே செஞ்சுட்டோம்னா எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டோம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நிறைய பழமொழிகள் வந்து அந்த புதுமொழிகளா நம்ம எப்படி எந்த வே ஆஃப் டூயிங் கொஞ்சம் ஆட் பண்ணி அது பழமொழிகளை புதுமொழிகளாக மாற்றி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதும் சின்ன ஆசை இருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஹீலர் சார் ஃபார் எ நைஸ் ஃபீட்பேக். உங்களுடைய ஃபீட்பேக் இல்லாமல் ரொம்ப 2-3 நாள் எல்லாருமே இயங்கி கொண்டிருந்தோம். நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா ஏற்பதை சிவகணி மேடமுக்கு கொடுக்கலாம். மேடம் நீங்க எடுத்துங்க, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். உங்களது ஊக்கமான வார்த்தைகளும் பாராட்டுகளும் இன்னும் சிறப்பான ஒரு நிகழ்வை உங்களுக்கு அளிக்க ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிச்சயமா ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளுக்குமே வந்து நான் நிறைவான மனம் நிறைந்து நன்றியை சொல்லிட்டு இந்த உரையை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் நிகழ்வை அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாய்ப்பிற்கு நன்றி சார். அருமை மேடம். பழமொழி மாதிரி உங்க ஏற்புரையும் சுருக்கமா இருந்தது. நன்றி. இன்று நம்முடைய நானூறு புத்தகம்ன்ற தலைப்புல வந்து எனக்கு பிடித்த புத்தகம்ன்ற தலைப்புல அருமையான ஒரு உரை கொடுத்து பழமொழி சம்பந்தமாக கொடுத்த சிவகணி மேடம்க்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இன்று நம்முடைய இணைந்து ஃபீட்பேக் கொடுத்தும்